வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 350 லிட்டர் சாம்சங் ஃப்ரிட்ஜு. இது வந்து என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலிங் வரல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடுற சவுண்டு கேட்குது. நமக்கு ஃபேன் ஓடுது, கீழே லைட்லாம் எரியுது, ஆனால் கூலிங் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இது என்ன கம்ப்ளைண்ட்டு, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து போர்டு டைப்பும் கொடுப்பாங்க, டைமர் மாடலும் வரும். இது வந்து டைமர் மாடல். டைமர் வந்து ரொட்டேட் ஆகிற சவுண்டு கேட்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபேன் ஓடுது. ஃபேன் ஓடிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இப்போ டைமர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு கம்ப்ரஸருக்கு ப்ளஸ் ஃபேனுக்கு ரெண்டு வந்து ஒரே லைன் தான் போகும். நமக்கு வந்து கம்ப்ரஸர் மட்டும் ரன் ஆகலை. என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் பாருங்கள். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம லைட்டாக எலக்ட்ரானிக் பற்றி தெரிஞ்சவங்களே இதை வந்து இந்த கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணலாம். சின்ன சின்ன விஷயங்கள் தான், நம்ம இதை தெளிவாக பார்த்தாலே நம்ம கம்ப்ளைண்ட்டை பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே வந்து பவர் வரும். நம்ம அதனால் வந்து ப்ளக்கை பிடுங்காமல் நம்ம கை வைக்கக்கூடாது. கீழே லாக் கொடுத்துருப்பாங்க, லாக் மாதிரி இருக்கும். லாக் ப்ரெஸ் பண்ணால் வெளில வந்துடும். சாம்சங் எல்லா ஃப்ரிட்ஜ்லேயுமே வந்து பேக் சைடு கப்பு பார்த்தீங்கன்னா அந்த ஓஎல்பி ரிலேக்கும் பக்கத்தில் ரெண்டு லாக் கொடுத்துருப்பாங்க, கீழே மேலே கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே வந்துடும். இது வந்து ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக தான் இருக்குது. ஒரிஜினல் கம்பெனி கேஸோடு இருக்குது. சர்வீஸ் பண்ணாமல் இருக்காங்க. நம்ம இது என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பிளாஸ்டிக்கில் மக்கி இருக்குது, ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல் இருக்குது ஃப்ரிட்ஜ். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 15 வருஷம் இருக்கும், 14 வருஷம் மாடல் இது. இங்கே பார்த்தீங்கன்னா ஓஎல்பி ப்ளஸ் ரிலே, ஓஎல்பி ரிலே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிலே தான் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் ஓஎல்பி வெளியில் வரும். நீங்கள் ஓஎல்பி மட்டும் பிடிச்சி இழுத்திங்கன்னா உடஞ்சிருது. நான் இப்போ எடுத்துட்டேன். ஓஎல்பி தனியாக ரிலே தனியாக எடுத்திருக்கேன். நம்ம இதை எப்படி செக் பண்ணலாம், ப்ளஸ் கம்ப்ரஸர் எப்படி செக் பண்ணலாம், இதை நம்ம பார்த்துட்டு ஓஎல்பி ரிலே நான் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் கம்ப்ரஸரை பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் வந்து இங்கே பவர் ரெண்டுலேயும் வரணும். ரெண்டுலேயும் பவர் வரல அப்படின்னா இதுக்கு மேலே இருக்கிற பார்ட்ஸ், அதாவது டைமர் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கலாம், ஒயர் ஜாக் விட்டுருக்கலாம். இல்லை இதுக்கு பவர் வந்தது அப்படின்னா அடுத்து வந்து நம்ம கம்ப்ரஸரை தான் பார்க்கணும். நம்ம அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாருங்கள். ஒன்றும் ஒரு மல்டிமீட்டர்லேயே நம்ம செக் பண்ணலாம். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி செக் பண்ணலாங்கிறத பாருங்கள். நான் இப்போ வந்து இதை மல்டிமீட்டரில் செக் பண்ணலாம். மல்டிமீட்டரில் செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஓஎல்பி ரிலேக்கு வந்து நியூட்ரல் ஃபேஸ் வரும். அந்த நியூட்ரல் ஃபேஸை வந்து நம்ம மல்டிமீட்டரில் அளந்து பார்க்கலாம். மல்டிமீட்டரில் பார்த்தா நம்ம எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். கண்டினியூட்டி வருதா வரலையாங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டு வோல்டேஜ் வருதுன்னு பார்க்கலாம். நான் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிட்டு பார்த்தா இங்கே நமக்கு வோல்டேஜ் வரல. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வோல்டேஜ் வரல. இப்போது எதுவுமே காமிக்கல. மீட்டரில் பார்த்தீங்கன்னா மீட்ரு வந்து ஏசியில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 240 வருது, 240 வருது. இங்கே பார்த்தீங்கன்னா ஓஎல்பி வந்து வேலை செய்யலை. இங்கே நமக்கு வந்து ஓஎல்பியில் வந்து அவுட்புட் வரல. இன்னும் வேணால் வருது, இன்புட் வருது, அவுட்புட் வரல. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓஎல்பி கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. நம்ம ஓஎல்பி மாற்றி பார்க்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ ஓஎல்பி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டேன். இது ஓல்டு, இது வந்து நமக்கு கன்டினியூட்டி வரல. இதில் இன்னில் வந்து உங்களுக்கு பவர் வருது, அவுட்டில் வந்து பவர் வரல. சேஞ்ச் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்க்கலாம். ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஓஎல்பிக்கு வந்து அவுட்டில் பார்த்தீங்கன்னா அவுட்டோட பின்னில் வந்து நான் மல்டிமீட்டரோட பின்னை ஜாயின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 240 வோல்ட் வருது.
நம்ம இப்போ வந்து இதை வந்து டைரெக்டாக கம்ப்ரஸரில் போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆன் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓயில் ரிலேவை நம்ம கம்ப்ரஸரில் ஜாயின் பண்ணலாம். எடுத்துடுறேன். இப்போ நம்ம வந்து ஓஎல்பி ரிலேவை போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஓஎல்பி தான் ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற பின்னில் போடணும். இப்போ இதுவே வந்து எல்ஜிக்கெலாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து வரும். டெர்மினல் வந்து கீழே ஒரு பின்னும் மேலே 2 பின்னு வரும். சாம்சங் மற்ற வேல்ஃபுல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு பின்னு வரும், கீழே 2 பின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஓஎல்பி தான் ஃபஸ்ட்டு போடணும். அதே மாதிரி நம்ம வந்து ஓஎல்பி ரிலே எடுக்கையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிலே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஓஎல்பி எடுக்கணும். ஃபஸ்ட்டு போடுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓஎல்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரிலே போடணும். நான் போட்டேன். இப்போ நான் வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓஎல்பி ரிலே சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணியாச்சு. இப்போ கம்ப்ரஸர் வைப்ரேஷன் இருக்குது, கம்ப்ரஸர் ரன் ஆகுது. மேக்ஸிமம் உங்களுக்கு ஓஎல்பி ரிலே நம்ம போயிருக்கு அப்படின்னாலும் கம்ப்ரஸர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது கம்ப்ரஸர் நல்லாயிருக்கு. நம்ம எல்லா நேரத்துலையும் அது மாதிரி போகாது. ஹை வோல்டேஜ் வந்தால் அது மாதிரி ஒரு பிரச்சனை வரையில் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் அடி வாங்கும். இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் ரன்னிங்கில் இருக்குது. இது வந்து சின்ன கம்ப்ளைண்ட் தான். ஓஎல்பி மட்டும் மாற்றிருக்கோம், ரிலேயும் கூட மாற்றலை. இது காஸ்ட்டு கம்மியாக தான் வரும். சின்ன சின்ன ஃபால்ட்டெல்லாம் நம்மளே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் வந்து வேறு ஒரு ஃப்ரிட்ஜ் கம்பெனியோடு பார்க்கலாம். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.